ஹாய், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தடவை நான் பேசுவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேதாகமத்திலிருந்து தான் சில தகவல்களை, வெளிப்பாடுகளை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தகவல்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது எப்போதும் நம்ம பற்றி தான் பேசுவோம். வேதாகமத்தில் உள்ள வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அது பரிசுத்த வேதத்தின் ரகசியங்களையும் நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது, தெளிவுபடுத்துகிறதாயும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் யார் என்றதை குறித்து மிகவும் ஆழமாக பார்க்க போறோம். நான் யார் தெரியுமா? இந்த கேள்வி மிக சாதாரணமா தோணலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா வாழ்க்கை டைரக்ஷன் மாறும். வேதாகமம் சொல்லுது, நாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டோம். நாங்கிறது என் பெயர் இல்ல, நாங்கிறது என் வேலை இல்ல, நாங்கிறது என்ன சம்பாதிக்கிறேன் அதுவும் இல்ல. ஏன்னா இவை எல்லாமே நாளைக்கு மாறக்கூடிய விஷயங்கள். இன்று இருக்கிற ஸ்டேட்டஸ் நாளைக்கு இருக்காமலையும் போகலாம். இது என் உடல், நான் அதை பயன்படுத்துறவன். இது ஒரு கருவி மாதிரி. இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள நான் யூஸ் பண்ற ஒரு வெசல், பாத்திரம், அவ்வளவுதான். அப்ப நான் யார்? நான் ஒரு சிந்திக்கிறவன், நான் ஒரு உணர்ச்சிகள் உள்ளவன், நான் முடிவெடுக்கிறவன். அதையும் தாண்டி நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன். என் உள்ளுக்குள்ள ஒரு குரல் இருக்கு, அது சரி தவற சொல்லும், அது என்ன வழிநடத்தும். இந்த உலகம் என்னை என் பெர்ஃபார்மன்ஸால அளவிடலாம், ஆனா என் உண்மையான மதிப்பு அதுல இல்ல. நான் எப்படி உருவாக்கப்பட்டேன், வர்ணிப்பாளர் அண்டர்பிரஸ் என்ன நோக்கத்துக்காக இருக்கேன், அதுலதான் என் அடையாளம் இருக்குன்னு நம்புறேன். நான் ஒரு ஆக்சிடென்ட்டா வந்தவன் இல்ல, நான் ஒரு பர்பஸ் உடன் வந்தவன். பல தலைமுறைகளின் தொடர்ச்சியா பல கோடி வாய்ப்புகளை கடந்து இந்த உலகத்துக்கு வந்தவன். அதனால நான் என்ன பார்த்து இப்படி சொல்லிக்கிறேன், நான் சாதாரணமானவன் இல்ல, நான் ஒரு பயணம், நான் ஒரு அர்த்தம், நான் ஒரு நோக்கம். பிரியமானவர்களே, நமக்காக மிஸ்டர் லியோ அவர்களும் ஷீலா அவர்களும் கலந்துரையாடுகிறார்கள். வாங்க நம்ம அவர்களோடு பயணிப்போம். நான் உங்ககிட்ட இப்போ ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி கேட்க போறேன். சொல்லுங்க. நீங்க யாரு? அதாவது இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யாரு? ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்களேன். நீங்க யாரு? இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியும், ஆனா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வந்தா எக்ஸ்ரே எடுத்துட்டு டாக்டர் ரொம்ப துல்லியமா இதுலதான் பிரச்சனைன்னு காட்டுவார். ஆமா, அது ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிடும். ஆனா ஒரு மனிதனோட உண்மையான அடையாளம் என்னன்னு பார்க்கும்போது எந்த மெஷினுக்கும் அது தெரியாது. இன்னைக்கு நாம ரெண்டு உலகத்துக்குள்ள போறோம். ரெண்டு உலகங்களா? ஒன்னு வேதாகமம், இன்னொன்னு நவீன உயிரியல். சாதாரணமா இந்த ரெண்டும் ஆப்போசிட் மாதிரி தான் தோணும், ஆனா சேர்த்து பார்த்தா முழு உண்மை தெரியும். நீங்க இந்த உலகத்துல தற்செயலா வந்தவங்க கிடையாது. நம்மள யாருன்னு கேட்டா நம்ம வேலை தான் சொல்றோம். இந்த உலகம் நம்ம மதிப்பை வேலை, பணம், ஸ்டேட்டஸ் வச்சுதான் அளக்குது. வேலை போனா அடையாளமும் போச்சுன்னு ஃபீல் ஆகுது. மனுஷன் தேவனுடைய உருவத்திலும் சாயல்லையும் படைக்கப்பட்டவன். அது பிசிக்கல் லுக் பற்றி தானா? இல்ல, சிந்திக்கிற திறன், தீர்மானம், அன்பு செய்யும் திறன். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, ஒரு பிளான் கிரியேஷன். உலகம் உங்களை மதிக்காம இருக்கலாம், ஆனா உங்களை படைத்தவர் உங்களை அருமையானவனாக பார்க்கிறார். நீங்க என்ன செய்றீங்க அதுதான் நீங்க இல்ல. நீங்க யாருடையவங்களோ அதுதான் நீங்க. இந்த உண்மை தெரிஞ்சா செல்ஃப் வொர்த் சேஞ்ச் ஆகிடும். ஸ்ட்ரெஸ், ஃபியர் எல்லாம் குறையும். சரி. என்ன சுபா, வீட்டுக்கு வந்துட்டியா? நாங்களும் கிளம்பிட்டோம், இப்ப வந்துடுறோம். வச்சுறேன். ஏங்க சுபா, வேலையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டாலாம். நம்ம வீட்டுக்கு போலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா போகலாம். சுபா, நீ அப்பாவோட பேசிட்டு இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிமா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அப்படியே எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா. மனிதனின் அடையாளம்ங்கிற புத்தகத்தை படிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் தோணுச்சு. என்ன அது? நாம எப்பவுமே பேசும்போது இது என் கை, இது என் கண், இது என் தலை அப்படின்னு தானே சொல்றோம். நான் என் வீடு அப்படின்னு சொன்னா அந்த வீடு நான் கிடையாது இல்லையா? இதை இப்படியும் சொல்லலாம் தானே? எப்படிப்பா? நான் என் வீட்டை பார்த்து இது என்னுடைய வீடுன்னு சொல்லலாம், ஆனா அது நான் கிடையாது தானே? என் ப்ராப்பர்ட்டி, சொத்து, அவ்வளவுதான். கரெக்ட், அது நமக்கு உண்டானது. அப்படின்னா என் உடலும் என் ப்ராப்பர்ட்டி தானே? அப்ப நான் யாரு? இந்த உடைமைக்கும் உண்மைக்கும் இடையான வித்தியாசத்தை வேதாகமம் தெளிவா காட்டுது. எப்படி? மனிதன் இருவேறு கோணங்களை வெளிப்படுகிறான். ஒன்று வெளிப்படையான மனிதன், ரெண்டு உள் மனிதன். இதைத்தான் வேதாகமம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. தேவன் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஒரு மொபைல் போன்ல. போன் பாடி பழையதா ஆகலாம், ஆனால் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணினா அது ஃப்ரெஷ் ஆகும். அது போல உடல் பாடி வீக் ஆகலாம், ஆனா உள் மனிதன், இன்னர் மேன் தேவனுடைய வார்த்தையால் ஸ்ட்ராங் ஆகலாம். நான் ஜிம் போறேன், டயட் பண்றேன், இந்த உடம்பு நான் இல்லைன்னா எப்படி? இந்த உடல் ஒரு டெம்பரரி வெசல் மாதிரி. மனிதன் 3 பகுதிகள்: ஆவி, ஆன்மா, உடல். உடல் உலகத்தோட தொடர்பு கொள்ளும் கருவி. ஆன்மா என்பது நம் மனம், எண்ணங்கள் போன்ற உணர்வுகளை குறிக்கிறது. ஆவி என்பது தேவனோடு தொடர்பு கொள்ளும் உண்மையான நீங்க அல்லது நாம தான் சொல்லலாம். மனம் ஒரு விஷயம் சொல்றது, உணர்வு வேற வழி இழுக்குது, உள்ளே ஒரு அமைதியான குரல் எச்சரிக்குது. இப்ப நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்க இந்த காரை வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. அதாவது நம்ம உடல் தான் இந்த காரு, நம்ம ஆவி தான் டிரைவர். எப்படி புரியுதா?
டிரைவர் இல்லைன்னா கார் ஓடாது, அதே போல ஆவி இல்லைன்னா மனிதன் தானா இயங்க முடியாது. எக்ஸாக்ட்லி. பல்ப் கிளாஸ் போ உடல், ஃபிலமெண்ட் ஆன்மா, கரண்ட் போ ஆவி. கரண்ட் இல்லைன்னா எல்லாமே யூஸ்லெஸ். ஆவி இல்லாம உடல் முழுமை அடையாது. நான் என் உடல் அல்ல, நான் என் எண்ணங்கள் அல்ல, நான் ஒரு ஆவிக்குரிய நபர். இந்த உண்மை தெரிஞ்சா பிரச்சனைகள் சின்னதா தெரியும். ஆவி பிரிஞ்ச உடனே பாடிக்கு வேல்யூ குறையும். அதாவது இது வரைக்கும் என் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க ஆவி பிரிந்த உடனே இறந்த உடலை பார்த்து லியோவை எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, இந்த பாடி எப்ப எடுக்கிறீங்க தாங்க. அப்படின்னா இந்த உடல் வெறும் கருவிதானா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்ப ஆவிக்குரிய மனிதன் தான் முக்கியம்னா அப்புறம் ஏன் இந்த உடம்ப கட்டமைக்க இவ்ளோ பெரிய பயாலஜிக்கல் போராட்டம்? ஏன் உயிரியல் ரீதியா இவ்ளோ காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம்? இது நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற கேள்வி. என்னம்மா, உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருப்பான்ல, மீதி விஷயம் அவனோட போய் பேசலாமா? பேசலாம். அம்மாம்பா, அண்ணனுக்கு இத பத்தி கொஞ்சம் நல்லாவே தெரியும். என்னப்பா சதீஷ்மான், கிளினிக்ல இருந்து இப்பதான் வந்தியா? ஆமாப்பா, இப்பதான் கொஞ்ச நேரம் ஆகுது. டாக்டர் படிச்சு முடிச்சுட்டு கிளினிக் போன உடனே ரொம்ப பிஸி ஆயிட்ட போல தெரியுது. ஆமாப்பா, கன்சீவான ஒரு பெண்ணை செக்கப்புக்கு கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள பாத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கன்சீவ் செக்கப் அப்படின்னு சொன்னோடனே தான் உனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா அது? கன்சீவ் அதாவது கற்பம் உண்டாகிறது, மனித உயிரின் தொடக்கம், அப்படிதானப்பா? ஆமாப்பா. பிகினிங் ஆஃப் லைஃப். சாதாரணம் இல்ல, விந்தணுக்களின் விஞ்ஞான உலகத்துக்குள் போனால்தான் இது தெளிவா புரியும். அப்ப பயாலஜி உலகத்துக்குள்ள போகணும். ஆமா, ஒரு முறை வெளியிடும் விந்துல 200 மில்லியன் முதல் 500 மில்லியன் வரை விந்தணுக்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரே டிராப்ல இவ்ளோ செல்ஸா? இது எங்க இருந்து உருவாகுது? சொல்லு. இது ஒரு பெரிய ஃபேக்டரி, ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து உருவாகுது. அப்புறம் ஒரு விந்தணு உருவாக 64 முதல் 72 நாட்கள் ஆகும். இது ஒரு பூட் கேம்ப் மாதிரி, போருக்கு தயாராகும் வீரன் போல வளருது. இதோட டிசைன் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு ஹைடெக் சப்மரீன் மாதிரி. தலைப்பகுதி பியர், டிஎன்ஏ பிளஸ் முட்டையை துளைக்க என்சைம் ஆயுதம். மைய பகுதி பியர், மைட்டோகாண்ட்ரியா, எனர்ஜி என்ஜின், உதவும் மோட்டார். ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி இருக்கு. அவங்களோட இலக்குப்பா ஃபெலோப்பியன் குழாயில இருக்கும் கருமுட்டை. இந்த பயணம் பசிபிக் ஓஷன் நீந்திர மாதிரி. நிறைய அழிஞ்சிடுமா? ஆமா, பல கோடி அழிஞ்சு போகும். அமிலம், இம்யூன் அட்டாக், பல தடைகள். அனைத்தையும் தாண்டி ஒரே ஒரு விந்தணு மட்டுமே ஜெயிக்கும். நீங்க பிறக்கும் போதே ஒரு சாம்பியன். உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய பயாலஜிக்கல் விக்டரி. இந்த உரையாடல ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இந்த உயிரியல் உண்மைக்கும் வேதாகமம் சொல்லும் ஆவிக்குரிய உண்மைக்கும் உள்ள தொடர்பை நாம இன்னும் அழகா உணர முடியும். சயின்ஸ் படி ஒரு விந்தணு பல கோடிகளை முந்தி ஜெயிக்கிறது. அப்படி ஜெயிக்கிற விந்தணு யாருடையதுன்னு நினைக்கிறீங்க? அது பல தலைமுறைகளாக கடந்து வந்த ஒரு டிஎன்ஏ. இதற்குரிய ஆதாரம் அப்போஸ்தலர் 17:26 இருக்கிறது. தேவன் சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் அப்படின்னு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களோட ஆரம்ப புள்ளியும் ஒருவர்ல தான் தொடங்குது. இந்த தலைமுறையாக கடந்து வருகிற விஷயத்தை பத்தி பேசும்போது எபிரேயர் புத்தகத்துல வர்ற ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அது ஒரு சாதாரண குறிப்பு மாதிரி தெரியும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற மரபியல் உண்மை ரொம்ப பெருசு. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8-10 வரை உள்ள வசனங்கள்ல அந்த மிகச்சிறந்த விளக்கம் இருக்கு. மெல்கிசதேக் என்பவருக்கு ஆபிரகாம் தன் செல்வத்துல தசமபாகம் கொடுத்த போது அவனுக்கு பின்னால் வரப்போகும் லேவி என்பவனும் அந்த தசமபாகத்தை கொடுத்தான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா லேவி அப்ப பிறக்கவே இல்லை. அதுதான் விஷயமே. வேதாகமம் ரொம்ப அழகா சொல்லுது, லேவி தன் தகப்பனுடைய அறையில, அதாவது அவனுடைய ரத்த தொடர்பில இருந்தான் அப்படின்ட்டு. இது சாதாரண வார்த்தை கிடையாது, இது ஒரு தலைமுறையோட தொடர்ச்சி. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரோட உயிரியல் மற்றும் ஆவிக்குரிய தோற்றம் அப்படிங்கிறது அவங்க பிறந்த அந்த குறிப்பிட்ட தேதியில தொடங்கினது கிடையாது. பல தலைமுறைகளுக்கு முன்பே அவங்களோட மூதாதையர்களின் ரத்தத்துல அந்த மரபணுக்கள் தீர்மானிக்கப்பட்டு பத்திரமா கடத்தப்பட்டு வந்த ஒரு தொடர்ச்சி. அறிவியலும் சரி ஆன்மீகமும் சரி மனித பிறப்பை ஏதோ திடீர்னு நடந்த ஒரு தற்செயலான நிகழ்வா பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப அழுத்தமா புரியுது. சரி, நாம இதுவரைக்கும் பேசின இந்த 2 பெரிய உலகங்களோட பகுதிகளையும் இப்ப ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களை கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது வெறும் சதையோ எலும்போ உணர்ச்சிகளின் குவியலோ கிடையாது. நீங்க உங்களை சுற்றியுள்ள இந்த உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்காக ரொம்ப நுணுக்கமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு உடலை பயன்படுத்த ஒரு ஆவிக்குரிய நபர். நீங்க வாடகைக்கு இருக்கிற இந்த உடல் அப்படிங்கிற வீடு சாதாரணமா கட்டப்பட்டதல்ல. 64 முதல் 72 நாட்கள் ஃபேக்டரியில உற்பத்தியாகி 50 கோடி போட்டியாளர்களோட மோதி வென்ற ஒரு மாபெரும் சாம்பியன்.
உங்கள் உண்மையான அடையாளம் உலகம் உங்க மேல குத்துற முத்திரையில இல்ல, உங்களை இவ்வளவு பெர்ஃபெக்ட் டிசைன் பண்ணி படைத்தவரோட பார்வையில் இருக்கு. இந்த மொத்த விரிவான உரையாடலும் உங்களை ஒரு மிகப்பெரிய கேள்வியை நோக்கி நகர்த்தது. நாம உரையாடல கேட்ட அந்த கார் மற்றும் டிரைவர் உதாரணத்தை ஒரு நிமிஷம் திரும்ப நினைச்சு பாருங்க. இது சாதாரண கார் கிடையாது. 50 கோடி பேரை முந்தி சென்று ஜெயிச்ச ஒரு விலை மதிப்பற்ற ஈடு இணையற்ற சூப்பர் கார். அது நானும் நீங்களும் தான். உயிரியல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் பல தலைமுறைகளாக இவ்வளவு கவனமாக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட நாம் இன்னைக்கு இந்த வாகனத்தை, நமது உடலை எந்த இலக்கை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? உங்கள் உள் மனிதன் இன்று என்ன கட்டளைகளை பிறப்பிக்கிறான்? இதுதான் நான் உங்களுக்கு விட்டு செல்லும் ஒரு இறுதி சிந்தனை. நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிந்தனை இது. உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான அந்த ஆவிக்குரிய உள் மனிதன் இந்த சூப்பர் காருக்கு 50 கோடியை ஜெயித்து வந்த சாம்பியன் வண்டிக்கு இன்னைக்கு என்ன கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கான்? அது உங்களை எங்க கொண்டு போயிட்டு இருக்கு? இந்த ஆழமான அலசலோட ஆரம்பத்துல நான் கேட்ட அதே கேள்வியோடயே நான் முடிக்கிறேன். சாதாரண எக்ஸ்ரேகள் உங்க உடம்புல உடைஞ்ச எலும்புகளை மட்டுமே காட்டலாம். ஆனா இன்னைக்கு நாம பார்த்த இந்த உரையாடல் நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கான தனித்துவமான ஆவிக்குரிய நபர் அப்படிங்கிற உங்க உண்மையான அடையாளத்தை காட்டியிருக்கு. இப்ப திரும்பவும் ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க யாரு? சிந்திங்க.